சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், 20 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 3 தக்காளி, 1 இனுக்கு கறிவேப்பிலை, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு 3ஐயும் போட்டு மீனை பரட்டி வச்சுருங்க. குழம்பு தூள் 4 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பொடியை ஒரு கிண்டு கிண்டிட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடுங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 7 பல்லு பூண்டு, 7 சின்ன வெங்காயம், 1 இனுக்கு கறிவேப்பிலை. பூண்டு வெங்காயத்தை இடித்து போடணும். 1 தக்காளி, 2 பச்சை மிளகா, 1 இனுக்கு கறி, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். எண்ணெயில் போடும்போது ஒரு நல்ல கலர் கொடுக்கும். தக்காளி அரைச்ச விழுது. எண்ணெய் தெளிஞ்சு வந்தோன்னா 1 எலுமிச்சம்பழம் சைஸு புளி, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி. குழம்பு 10 நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்புல எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ மீன் எடுத்து ஒவ்வொன்றா போட்டுடலாம். மண்டையும் வாலும் சேர்ந்தா தான் அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மீனை போட்டு கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் தான் வைக்கணும். அதிக நேரம் வச்சிங்கன்னா மீன் வந்து ரொம்ப ஹார்டாயிரும். மீனை போட்டு கிண்டக்கூடாது. ஒரு 7 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம்.